ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பூண்டு குழம்பு சட்டுன்னு செய்து எப்படின்னு பார்ப்போம். ஒரு கிண்ணம் பூண்டை நம்ம உரித்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் ஒரு கிண்ணம், அப்படி இல்லைனாலும் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு 5 தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு கொட்டை புளி, ஒரே ஒரு துண்டு வெல்லம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி பூண்டை ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து சுருண்டு வரட்டும். அதுக்கப்புறம் தக்காளி, உப்பு போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூளே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூள்லாம் போட வேணாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூளை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு நல்லா சுருண்டு வரும். நல்லா சுருண்டு வந்த பிறகு ஒரு கொட்டை புளி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றுங்க. அதை ஊற்றின உடனே நல்லா கொதிக்கும். திருப்பி நல்லா கொதித்து கலர் மாறும். கலர் மாறின பிறகு நம்ம இந்த வெல்லம் இருக்கும் பார்த்தீங்களா, வெல்லத்தை கொஞ்சம் தட்டி போட்டு அதையும் நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வெல்லம் போட்டால் நம்மளுக்கு காரம், இனிப்பு, உப்பு எல்லாமே எடுத்து கொடுக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு குழம்பு. இதுக்கு போயிட்டு இந்த ஒரு கிண்ணம் அந்த ஒரு கிண்ணம்னு சொல்கிறதெல்லாம் சும்மா பேச்சு. இதை நம்ம டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சு எடுத்து சாப்பிடலாம். உடம்புக்கும் நல்லது, நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்காது. ரொம்ப ஹெல்த்து, பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். கொஞ்சம் இனிப்பாக இருந்ததுன்னா பிள்ளைங்களும் சாப்பிடும் பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறேன். நம்ம பூண்டு குழம்பு இவ்வளோ ஈஸியாக வச்சிடலாம். இதுதான் செய்முறை. காலையில் நான் இப்போ வச்சேன், அதை தான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பூண்டு குழம்பு நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆள்லேருந்து நல்லது தான். சாப்பாடு நல்லா சூடாக வடித்து நம்ம சாப்பிட்டோன்னா நல்லது. இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம்னா, நல்லெண்ணெயில் சமைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகே பாய்ப்பா.